சென்னையோட முக்கியமான அடையாளமாகவே இந்த பவர்பேட்டை இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும், அது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, சாவு வீடாக இருந்தாலும் சரி, இவ்வளோ ஏன் சினிமாக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஆள் வேணும்னா கூட இந்த பவர்பேட்டையில இருந்து தான் ஆளுங்களை கூட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த பவர்பேட்டை கானா பாட்டுலையும் டான்ஸ்லையும் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு ஏரியா. இப்படிப்பட்ட இந்த பவர்பேட்டைக்கு தலைவராக இருந்தவர் தான் பவர்பேட்டை பெரியசாமி. படத்தோட ஆரம்பத்துல நம்ம பவர்பேட்டை பெரியசாமி இறந்துட்டு இருக்காரு. அவரோட இறந்த செய்தியை கேட்டு நம்ம பவர்பேட்டையை நோக்கி படையெடுக்கிறாங்க. பெரியசாமியோட இறுதி உருவத்தை கலந்துக்கிட்டே ஆகணும்ட்டு. இப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம பவர்பேட்டை பெரியசாமியோட ஒரே பொண்ணு தான் நம்ம நிலாக்கா. 2000க்கு அப்புறம் நடன நிகழ்ச்சியை டிவிகளில் ஒளிபரப்ப செஞ்சு அது ஒரு வியாபாரமே மாறினதுக்கு அப்புறம் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள் உள்ள வந்துருச்சு. இதனாலேயே நம்ம பவர்பேட்டையில் இருக்க மக்களுக்கு வாய்ப்புகள் இவங்களை தேடி பவர்பேட்டையை நோக்கி வந்த காலம் மாறி தமிழ்நாடு முழுக்க வாய்ப்பை தேடி இவங்க அலையிற சுச்சுவேஷனா மாறிடுச்சு. ஒரு சிலர் அதுல திரும்பி வந்தாங்க, ஒரு சிலர் போன இடத்துலயே செட்டில் ஆயிட்டாங்க.